தலைவரின் கடைசி மகனும் நீ, தமிழின விடுதலையின் கடைசி ஆயுதமும் நீ. நிழல் குளித்த மேனியும் தளல் மிதித்த கால்களும் கொண்டவன். அவன் பிறந்த மண்ணை பிஞ்சு கரங்களால் அள்ளி அலைந்து விளையாடியவன். அவனுடைய தாய் மண்ணிலே மனிதாபிமான போர் செய்தோரின் செந்தளல் மலைக்குள் இருந்து தப்பி வந்த பிஞ்சவன். பயமறியா வெளியுடனும் நெஞ்சில் குண்டு துளையுட்ட மேனியுடனும் கண்டவிரு கோலம் இருக்கே, அதை கண்டதுமே தூள் தூளானதன் நெஞ்சு. அப்பனே, உயிர் தின்னு மீனரிடம் நம்பி ஏன் வந்தாய்? ஐயனே, தட்டி பறித்துண்டு அள்ளி ஊட்டி மகிழ்ந்து தடவி கொஞ்சி விளையாடி நீந்தி மூச்சடக்கி நீ அந்தரப்படும் போது ஏந்தி வெளியில் எடுத்தவர் காத்து வந்தாரே, அவர்கள் அனைவரும் மடிகையில் உன் நெஞ்சு துடிப்பிழந்து போயிருக்கும். ஐயனே, இப்பொழுதும் கேட்கின்றேன், உயிர் தின்னு மீனரிடம் மேனையா நம்பி வந்தாய்? எங்கள் மாந்தோப்பு பிஞ்சுகளை தின்றேப்பம் விட்டு சிரிக்கும் சிங்களத்தின் முகம் பளிக்க வந்த முகமே, ஆயிரம் ஆயிரம் பிஞ்சுகளின் உயிருக்கு நீதி கேட்டு உயிர் தந்தாயோ? உன் உயிர் தந்தாயோ? உயிரோடும் இல்லாமலும் கண்டவுன் கோலம் கண்டு உலகே பதில் சொல்லும். பொறுப்பாயனின் இவ்வுலக அழிந்து மீளும். உன்னை கண்டும் நீதி இல்லையெனில் அது செத்தழிந்து போகும். சின்ன முகம் கண்டு சினங்கொள்ளாயினம் அடிமையாய் கிடந்தழியும். அழிக்க உன்னை வைத்திருந்த பொழுதினில் பிஞ்சு மனதுள்ளே என்ன நினைத்தாயோ நீ? இன்றுன் பெயர் மாபெரும் சக்தியாகிவிட்டது. பேசாத மொழியெல்லாம் பேசுதடா, அதொரு சூரிய ஒளிக்கொப்பானது. கருமிருள் கிளி தொழில்கின்றது. மனிதாபிமான போர் செய்தோரின் மானத்தை நிர்வாணப்படுத்தி விட்டது. குருதி பாலூட்டிய மண்ணை கடந்து நடைபயணம் செய்கின்றது. உன்னிறுதி மூச்சு இன்னொரு பெரும் புயலின் தொடக்கம். அதொரு அக்கினி குஞ்சின் பிறப்பு. கடல் கடந்து நெருப்பாகிவிட்டதென்று நிலை கொள்ளும் விடுதலை முற்றம் அப்போது சிலையாக முன்முனம். பாலகனே, மாமனின் பெயர் கொண்ட மாம்பழ கண்ணத்தவனே, பால்வீதி சந்திரனாய் பளிச்சிட மொழியே, வாடாத வாழை குறித்தே, எப்படி ஐயா உன்னுயிர் குடித்தான் கொடியவன்? உன் கோலம் கண்டு கூவி பாடும் குயிலினமோ ஒப்பாரி பாடும். தோகை விரித்தாடும் மயில்களோ தேம்பி அழுதாடும். முற்றத்து தென்னையும் முன்வேலி வேம்பு மட்டத்தெறியும் பனக்கூடலும் சோகம் தாங்காதவை வாடி போயுள்ளன. இத்தனையும் அறியாமலே இரக்கமற்றவன் குடித்தானே உன்னுயிரை. அப்பனே, வங்கக்கடல் பொங்கி யார்பரிக்கு மங்களூர் கடலோரம் சோக நுரை பொங்க முட்டி மோதுது கடலலை. கார்த்திகையில் பிறந்தவனே, கார்த்திகையில் பிறந்தவன் மகனே, கார்த்திகை பூக்களும் இங்கே தளதளத்து போய்விட்டன. எம்மினத்தின் விடுதலைக்கான இறுதி ஆயுதமாகவோ உன்னுயிர் தந்தாய். உயிர் சுமந்தொழிர்கின்றாய். அப்போது உன் ஓர விழியால் என்ன பார்த்தாயோ? ஏளன சிரிப்புடன் குறிபார்த்த சுடுகுழலை ஏந்தியவனை பார்த்திருப்பாய். பாலகனே, அந்த பொழுதை நினைக்கையில் என் நெஞ்சே பிளந்து போவதாய் உணர்கின்றேன். அந்த கொலைகாரன் உன்னை பார்த்தானே, அதுவே அவன் இறுதி பார்வையாக. 12 அகவையுடையவனே, ஐநாவரை பேசும் ஆதவ குஞ்சே, இங்கே யாரும் உனக்காக கண்ணீர் சிந்தி கடன் தீர்க்க வேண்டாம். வடலிகள் உன் முகம் சுமக்க வேண்டும். மனித உரிமையின் காயமாற்ற உன் உயிர் மருந்தாகட்டும். வெண்புறாவின் கரியுண்ண விரும்புவோரின் கரம் முறிந்து போவதற்கே உன்னையே கரங்கள் ஏந்தட்டும். உன்னிறுதி பொழுதை எண்ணி உலகம் முழுவதும் புயல் அடிக்கட்டும். நீ சிந்திய குருதியில் விடுதலை பெருமரம் ஓங்கட்டும். தந்தை ஒரு மாபெரும் தலைவனடா, அண்ணன் ஒரு மாவீரனடா, அக்காவும் அம்மாவும் எங்கே என உனக்கே தெரியும் என்று துருவி துருவி கேட்டார்களாமே, பதில் என்ன சொன்னாயோ? யாருக்கு தெரியும்? ஒளிமுகத்தை தந்தது போல் உன் குரல் எழிலையும் தந்தாரெனின் ஒளிபரவும் உன் முகம் போல் குரல் அதிரும் உலகம் முழுவதும். பாலா உன்னால் விடியா தேசம், விடியாதொரு கால். அழுது ஓலமிட்டு மண்டியிடாதவனே,
அஞ்சிடாத விழியொளியே, கெஞ்சி உயிர் பிச்சை கேட்காதவனே, நெஞ்சுறுதி கொண்டவனே, நெற்றி சுருக்கறியும் பார்வை கண்டு கொலைகாரன் வெட்கி தலை குனிந்திருப்பான். மூடாததும் மூடியதுமான உன் விழியால் நாடு விடியட்டும். அவர்களுக்கு ரோகண விஜய வீரவின் மகனும் பிரபாகரனின் மகனும் வேறு வேறென்றால் தமிழீழமும் ஸ்ரீலங்காவும் எப்படி ஒன்றாக முடியும்? சிங்கள பேரினவாத முகம் காட்ட உன் உயிரும் அவர்களுக்கு தேவையாகி போனது. உலகெங்கும் நீதி கேட்கும் நீ உயிரை தந்தால்தான் அது முடியும் என்றாகிவிட்டது. உண்ணவும் பருகவும் தந்து சுட்டவன் தோற்றான் உன்னிடம். முதுகில் சுட முடியாமல் நெஞ்சில் சுட்டானே கொலைகாரன், அப்போதுதான் தோற்றான் உன்னிடம். அவனுக்கும் மரணம் வரும் நாள் வரை அவனுடைய குழந்தையை அணைத்து கொஞ்ச மாட்டான். அது முடியாதவன். உன்னை கொன்றுயிர் தின்ற அவன் இதயம் அவனை வருத்தி அளிக்கும். அவன் மட்டும் தோற்று போகவில்லை உன்னிடம். உன் நெஞ்சில் சுட்டதால் அவன் இனமே உன்னிடம் நிரந்தரமாக தோற்று போனது. சாவுக்குள் போர் ஒன்றை தள்ளிவிட சாவுக்குள் மனிதரை இழுத்தவர் போருக்கு புதுவித்தாய் நீ வருவாய் என்றோ உன்னுயிர் சுவைத்தனர். பிணம் தின்னிகள் உன்னை சுட்டு அடக்கி விட்டோம் தமிழை என்று எக்காலமிட்டு குதித்தவர் அவர்கள் சுட்டு கந்தகமாக்கிய தளல் விடுதலை நெருப்பை மூட்டிவிடும். ஓர போரின் நெஞ்சில் கையிலும் கோடி போரை நெஞ்சில் உன்னை ஏந்தும் கையிலுமாக கூடி வரம் வருகின்றாய் பாலகனே. சுட்டவர் நினைவு பொடியாக உலக முன்னால் நீதி பேசும். சொந்த மண்ணில் உன் ஆசை அரியணை ஏறும். வியட்நாம் போருக்குள் இருந்து எரிகோலமாய் வந்தவள் கிம்பு நிர்வாணம் அணிந்து வந்தவள் போரின் கொடூரத்தை நிர்வாணப்படுத்தினாள். போர் மனிதரின் எலும்பையும் தசையையும் தோலுரித்து காட்டினாள். அவள் ஆடையற்று வந்தவள் அறுத்தறிந்தாள் ஒரு போரை. வாழ்ந்து கொண்டிருக்கும் போர் ஆயுதமாயும் நின்றவள் கிம்பூக்காக. வியட்நாமிற்கு கிம்பூக் போல் தமிழீழத்துக்கு பாலச்சந்திரன் இருகோலமாய் காட்சி தந்து இறுதி ஆயுதமாய் நின்றவன். தமிழரின் விடுதலை போராட்டம் கரைந்தழிந்து போவதற்கு கடற்கரை மணலில் கட்டிய வீடல், உயிர்களால் பதியப்பட்ட வரலாறு. இந்த வரலாற்றில் பாலகனே நீயும் தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் நாடுகளிலும் விடுதலை நோக்கிய முரசறைபவர். தலைவரின் கடைசி மகனாகவும் தமிழின விடுதலையின் கடைசி ஆயுதமுமாக அவனே. அவன் பெயரில் உள்ள ஒளி அவனி எங்கும் பரவும். அவ்வொளி மனிதர்களை வாழ்விக்கும் ஒளி, அற்புத ஒளியாகட்டும். நன்றி, வணக்கம்.